ஆதியாகமம் ஆஹ் கடைசி இது 50வது அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். இது வந்து யோசேப்புக்கு வந்து அவங்க அண்ணனை குறிச்சு சொல்லியிருப்பாங்க. யோசேப்புக்கு வந்து தீமை செய்யதான் அந்த அண்ணங்க வந்து நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் வந்து நன்மையா வந்து மாற்றினாரு. எல்லா விஷயத்திலயுமே வந்து நான் உனக்கு அனுமதிக்கிறேன் அப்படின்னா, அதான் சொல்லுவாங்கல்ல, நீ ஆண்டவரை கும்பிடுற, உனக்கு ஏன் இந்த தீமை நடக்குது நம்மளே கேட்போம். ஆண்டவரே நாங்க உங்களை தானே நாங்க வந்து கும்பிடுறோம், நீங்க சொல்றதை நாங்க செய்யறோம்ப்பா, எங்கிட்ட பலவீனம் இருக்கு, நாங்க வழி விலகுறோம், நிறைய இருக்கு, ஆனாலும் நீங்க சொன்ன காரியத்தை நாங்க செஞ்சிடறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, ஏன் எனக்கு இந்த தீமை இது பண்ணும்போது ஆண்டவர் வந்து அதான் உட்காந்து கேளு, என்கிட்ட கேளு, ஏன் தீமை நடக்குதுன்னு என்னட்ட கேளு. நம்ம ஆனா அதை கேட்க மாட்டோம், மோஸ்ட்லி கேட்க மாட்டோம். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உட்காந்து என்கிட்ட கேளு, அந்த தீமையில நான் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் நன்மைன்னு. ஏன்னா யோசேப்பு அந்த இடத்துல உட்காந்து கேட்டிருப்பாங்க, என் அண்ணன் எல்லாம் இப்படி பண்ணிட்டாங்களே ஏசப்பா, இவங்களுக்கு நான் நன்மை செய்யணுமா நினைச்சிருந்திருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து அண்ணன்மார்களை கொஞ்சம் கடினமா தான் அங்க வந்து ட்ரீட் பண்றான். பென்யமீன் உயிரோட இருக்கிறானா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கடினமா தான் ட்ரீட் பண்றான். பென்யமீன் வந்த பின்னாடியும் கொஞ்சம் அப்படிதான் ட்ரீட் பண்றான். அதுக்கடுத்துதான் தன்னை வெளிப்படுத்துறான் யோசேப்புன்னு. ஏன்னா இவங்க அன்னைங்களே மாறிட்டாங்களா மாறலையா அப்படின்னு. சோ அப்படி இல்ல மாறிட்டாங்க அப்படின்னு தெரிஞ்ச பின்னாடி அவங்க அழகா சொல்றாங்க, எனக்கு நீங்க தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் உயிரோட வைக்கிறதுக்கு, இஸ்ரவேல் ஜனங்கள் மட்டும் இல்ல, அங்க இருக்கிற எல்லா ஜனங்களும் உயிரோட இருக்கிறதுக்கு. ஏன்னா யோசேப்பு தான் யோசேப்பு மூலமா தான் ஆண்டவர் வந்து அந்த திட்டத்தை கொண்டு வராரு. உணவு பஞ்ச காலத்துல உணவை வந்து இது பண்றது திட்டத்தெல்லாம். சோ அப்ப வந்துட்டு வெகு ஜனங்கள் உயிரோட காக்கும்படிக்கு நன்மையாக மாற்றினார். சோ அதே போலதான் கர்த்தர் வந்து ஒரு காரியம் வந்து நம்மளுக்கு வந்து அது தீமைன்னு நம்மளுக்கு நினைக்கலாம். ஏன்னா மழைன்றது ஒரு ஆசீர்வாதமான காரியம். அந்த மழை பெஞ்சதுனாலதான் எனக்கு இந்த காரியம் வந்து தடைப்படுது, ஏன் ஏசப்பா அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் அதான் சொல்றாரு, இல்ல அதுல இருக்கிற நன்மையை பாரு. அழகா நீ நன்மையை பார்த்துட்டு இது பண்ணும்போது கர்த்தர் அதான் சொல்லுவார், தீமையில இருந்து நன்மையை பார்க்க கற்றுக்கொள்ளுங்க. இதெல்லாம் அவரோட சமூகத்துல உட்கார்ந்தாதான் தெரியும். அவர்கிட்ட நம்ம ஜோம் பண்ணாதான் தெரியும். நம்ம ஜோம் பண்ணாம நம்ம வந்து பைபிள் வாசிக்காம, ஏன்னா அதுக்கடுத்து ஒண்ணுன்னா ஆண்டவர் இப்ப நம்மகிட்ட பேசிட்டாரு, நம்மளோட சுயம் பேசுதா இல்ல ஆண்டவர் பேசுறாரு அப்படின்னு இது பண்ணும்போது, அடுத்து நம்ம அவரோட சமூகத்துல இது பண்ணிட்டு அந்த பைபிளை வாசிக்கும் போது கர்த்தர் உறுதிப்படுத்துவாரு. சோ அப்படிதான் வந்துட்டு இன்னைக்கு இந்த பைபிள உட்கார்ந்து இந்த வசனத்தை வாசிக்கும் போதுதான் நம்மளுக்கு தெரியுது, இல்ல இது தீமை இல்ல, அந்த தீமைக்கு போல கர்த்தர் வந்து எனக்கு நன்மையா தான் மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிக்கும் போதுதான் இருக்கும். சோ அப்போ நம்மளோட லைஃப்ல வேற ஏதாச்சும், இது நேத்து நடந்த இன்சிடென்ட் வந்து சொல்றேன். சோ நம்மளுக்கு இதே மாதிரி தீமை நடந்திருக்கு இல்ல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா கர்த்தர் சொல்றாரு, அதுல ஏதாச்சும் ஒரு நன்மை கூட இல்லையா சொல்லு, நான் உனக்கு செஞ்சதுல அந்த தீமையில வந்து உனக்கு ஒரு நன்மை கிடைக்கல அப்படிதானே அப்படின்னா நம்மகிட்ட திருப்பி கேட்பாரு அவரு. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், தலை குனிஞ்சிட்டு, இல்ல ஏசப்பா அந்த நன்மை நடந்துச்சு, இந்த நன்மை நடந்துச்சு ஏசப்பா அப்படி சொல்லிட்டு அப்ப நம்மளே தலை குனிஞ்சு சொல்லுவோம். அப்ப நன்மை இருக்குல்ல, அதை பாரு, அதை பேசு. தீமையை பேசிக்கிட்டு எனக்கு அது நடக்கல, எனக்கு இது நடக்கல, எனக்கு அது தடைப்பட்டு போகுது, அதையே பேசுற, அதுல இருந்து நன்மையை வந்து பேசு. சோ இதுதான், அந்த தீமையிலையும் ஒரு நன்மை இருக்கு, நீ உனக்கு நன்மை இல்லாமலாம் இல்ல, அதை பார்த்துட்டு எனக்கு சோத்திரம் பண்ண கத்துக்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்றாரு. சோ நம்மளோட லைஃப்ல ஒரு தாமதம் இருக்கு இல்ல, தீமை வந்து கர்த்தர் அனுமதிச்சாரு அப்படின்னா அந்த தீமையிலையும் நன்மைதான் செய்வார். ஏன் அதுக்கு எக்ஸாம்பிள் அழகா இருக்கும். ஆதாம் ஏவாளுக்கு வந்து தப்பு பண்ணிட்டாங்க. சோ ஆதாமுக்கு வந்து என்ன பண்றாங்க, நீங்க வேர்த்து விறுவிறுத்து நீ வேலை பார்த்தாதான் உனக்கு அதுதான் வந்து உனக்கு தண்டனை அப்படின்னு சொல்றாங்க. பூமியில உண்மையிலேயே அந்த வேர்வை சிந்தி உழைச்சாதான் உடல் நல்லா இருக்கும். சோ கர்த்தர் வந்து அந்த இடத்துல வந்து சாபம்னு சொல்றாங்க. ஆனா அந்த சாபத்திலயும் ஆண்டவர் நல்ல விதமான வேலை இதான் கொடுத்திருக்காரு. அது தீமை கிடையாது, அதுலயும் கர்த்தர் நன்மைதான் செஞ்சிருக்காரு. இல்ல அப்படின்னா வேர்வை செஞ்சு உழைக்காம நம்ம அப்படியே இருந்தோம்னா நம்ம உடல் பருமனாகி நம்மளுக்கு அநேக நோய்கள் வரும். சோ எல்லாமே கர்த்தர் வந்து நம்மளுக்கு அந்த தீமையை அனுமதிக்கிறது கூட பார்த்துதான் நம்மளுக்கு செய்யறாரே தவிர, கர்த்தர் ஒருபோதும் நம்மளுக்கு தீமை வந்து செய்யவே மாட்டாரு. தீங்கு நினைக்காத ஒரே ஒருத்தர்னா அந்த உலகத்துல கர்த்தர் தான். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையிலும் தகப்பனே, நீர் எங்களோட பேசி இந்த வார்த்தை
வார்த்தைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, மனுஷர்கள் எங்களுக்கு தீங்கு நினைக்கலாம். ஆனா தகப்பனே, அவங்க நினைச்சிருந்தாலும் அந்த தீங்க நன்மையா மாற்றினதுதான் அப்பா உங்களோட கிருபப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடிக்கவர் கர்த்தர். ஆவியானவரே, எங்களுக்கு அப்படி நடக்க போற கிருபைகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோட அசைவாடுகிறீங்க, எங்களை ஒருமனப்படுத்துறீங்கன்றது ஆவியானவரே இந்த சங்கீத பகுதி, இந்த மெசேஜ் பகுதி எல்லாத்துலயும் எங்களுக்கு தெரியுதுப்பா. ஆவியானவரே, பாடல்களையும் நீங்க அது மூலமா தான் நீங்க கொடுத்திருக்கீங்கப்பா. ஆவியானவரே, அதற்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம். இந்த ஒரு மனம் தகப்பனே கூடணும்பா, குறைய கூடாதுப்பா. ஆவியானவரே அப்பா சோதரம் தகப்பனே, நீங்க எங்களுக்கு காவலா இருங்கப்பா. இந்த மார்னிங் பிரேயர் தகப்பனே, அதிகமா இன்னும் ஆவியானவரே நிறைய பேர் வர உதவி செய்யுங்க. நாளைக்கு சர்ச்ல நடக்க நீங்க கிருபை செய்யுங்கப்பா. அப்பா இந்த ஆவியானவரே, வேற எந்ததும் அப்பா வரக்கூடாது டாடி. ஆவியானவரே அப்பா நீங்க உதவி செய்யுங்க, கூட இருங்க, வழி நடத்துங்க தகப்பனே. பொறுப்பெடுத்து வழி நடத்திக் கொள்ளுங்க. இயேசு நாமத்தினாலே கேட்கிறோம் டாடி.